ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மெய்ப்பொருளை சுதந்தரிப்பீர்கள். மெய்ப்பொருளை சுதந்தரிப்பது அப்படின்றது மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். மெய்ப்பொருள் என்ன? ஆங்கிலத்தில் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சப்ஸ்டன்ஸ் என்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல that I may cause those that love me to inherit substance அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழில் மெய்ப்பொருள் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பொருள் அப்படி என்று சொல்லலாம். சப்ஸ்டன்ஸ் அப்படி என்றால் பொருள். ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு, திங்ஸ். திங்ஸ் அப்படின்னா THING, கே எப்படி போட்டால் வேற அர்த்தம். திங்ஸ் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஐ பாட் சம் திங்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. நான் சில பொருட்களை வாங்கினேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் ஆங்கிலத்தில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. ஆப்ஜெக்ட்ங்கிறதுக்கும் பொருள் தான். திங்ஸ் அப்படின்னாலும் பொருள் தான். சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் பொருள் தான். இப்படி இன்னும் பல வார்த்தைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் வைத்து தியானிக்கும் போது, அதை எல்லாவற்றையும் எடுத்து படிக்கிற சமயத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு நல்ல செய்தி அதில் இருக்கிறது என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது மிக மிக ஆழமானவைகள். அவைகள் எல்லாவற்றிலையும் அதிக அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது, ஆழமான செய்திகள் அடங்கி இருக்கிறது. இந்த சப்ஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட், திங்ஸ், தமிழில் மெய்ப்பொருள், இன்னும் அடிப்படை பொருள், பௌதீக பொருள், மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி தமிழில் அநேக பொருள் வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை வைத்து நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் எவ்விதமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதாவது நீங்கள் வேத புத்தகத்தில் எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். The book of Hebrews chapter 11 verse 1 எடுத்து வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தமிழில் இருந்து சற்று வேறு விதமாக, இது தவறில்லை, ஆனால் அதில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல மட்டும்தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now faith is the substance, not a substance, the substance of things hoped for, the evidence of things not seen அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழில் இவ்விதமாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது விசுவாசம் என்பது நம்பிக்கைக்குரியவற்றின் பொருள், காணப்படாதவற்றின் ஆதாரம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்பிக்கைக்குரியவற்றின் பொருள் அப்படின்னு சொல்ற சமயத்தில் மேன் ஆல்சோ எ பொருள் தான், ஆப்ஜெக்ட் தான். அதே போல பொருள் என்ற எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே காண்கிற பொருள், காணாத பொருள் ரெண்டு இருக்கிறது. சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவோ காரியங்கள் அடங்கி, பொருள் கோட்பாடு, சப்ஸ்டன்ஸ் தியரி என்றே ஒரு தியரி இருக்கு. அப்படி தியரின்னா என்ன? ஒரு 4 வரி அல்ல, அது ஒரு புஸ்தகமே படிக்கிறதுக்கு இருக்கிறது. ஒரு 3 வருஷம் படிப்பதுக்கே சப்ஸ்டன்ஸ் தியரி என்பதே ஒன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் உலகத்தை சமைக்கிறார்கள். ஆமென். உலகத்தில் பல காரியங்கள் சரியாய் செய்யப்படுவதற்கு, அழகு அதாவது உருவாக்கப்படுவதற்கு அந்த பொருள் கோட்பாடு, சப்ஸ்டன்ஸ் தியரி பயன்படுத்தப்படுகிறது. அதே சப்ஸ்டன்ஸ் தியரியை பரிசுத்த வேதாகமத்திலேயும் இருந்து நாம் படிக்கிறோம். அல்லேலூயா.
சப்ஸ்டன்ஸ் தியரி இல்லாமல் எதுவும் சிறப்பாக அது அமைக்கப்படாது. பயனுள்ள விதத்தில் நானும் நீங்களும் ஒரு அழகான மனுஷனாக மாறணும், பயனுள்ள மனுஷர்களாக மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? அழகுன்னு அது என்ன அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு அழகாக கலரா பியூட்டிஃபுல்லாக இருப்பதல்ல. இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், பிறந்து வளர்ந்து நம்ம என்ன செய்யணும், மாற்றமடைந்து நல்ல ஒரு சாப்பாடா மாறணும். ஆமீன் சொல்லுங்களா? அதாவது சாப்பாடு அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு போஜனமா மாறணும். அதுக்கு ஆமீன் வரலையே. கர்த்தருக்கு பிரியமான ஒரு போஜனமா மாற வேண்டும். சத்தமாட்டு மையப்படுத்துங்க. அங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் இங்க சவுண்டு சத்தமா வரும். பிரியமான போஜனமா மாறணும். ஒரு நாள் நான் சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ இல்லை, முன்னால பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கும்போது அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்புறம் சாயங்காலம் நீயே செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க. நான் சப்பாத்தி செய்யும்போது எனக்கு அந்த நாட்களில் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியவில்லை. ஊழியத்துக்கு வருவதாக அங்கே நான் வீட்டில் தங்கி இருக்கிறேன், வேலை தேடி கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டு ரொம்ப வேதனையோடு கூட சப்பாத்தியை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது என் கண்ணில் கண்ணீர் அப்படியே வந்தது. ரொம்ப வேதனையோடு இருந்தது. ஆண்டவர், என்ன ஆண்டவரே, இது என்ன குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கீரு? ஏன் 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 இப்படி என்ன நிறைய கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே அதை செய்து கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஒரு நல்ல போஜனமாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. அநேகருக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவில் ஒரு போஜனமாய் உன்னை நான் தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன், உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்கள்? நல்லா போஜனமாக மாறணும்னா அப்புறம் சப்பாத்தி போதும், அதுக்கு பிறகு வேறு ஏதாவது செய்யணும். இதுவும் சரியாக என்ன செய்யணும், உருட்டி சேர்க்க வேண்டிய தண்ணி சரியாக சேர்க்கணும், அப்புறம் உப்பு சரியாக சேர்க்கணும், அப்புறம் சரியாக அதை உருட்டணும், அப்புறம் நெருப்பில் வைக்கணும். நிறைய வேலை இருக்குது இல்லையா? எண்ணெய் கொஞ்சம் போடணும். இதெல்லாம் செஞ்சாதான் அது ஒரு சப்ஸ்டன்ஸ். எப்படி போஜனம் என்கிற சப்ஸ்டன்ஸாக மாறும். அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாருன்னா, உப்பு இல்லாத கொஞ்சம் உப்பு போடுறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புளி இல்லாத கொஞ்சம் புளியை சேர்க்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பச்சையாக இருக்கிறத கொஞ்சம் நெருப்பில் போடுறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேண்டாம் வேண்டாம், என்ன வேணும்? நெருப்பு வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். சில என்ன செய்கிறார், போட்டு குத்துன்னு குத்துறாரு. மாவை வைத்து குத்துன்னு குத்துனா தானே சப்பாத்தியை செய்ய முடியும், பிசைய முடியும். உருட்டணும், நெருப்பில் போடணும். இதெல்லாம் செஞ்சாதான் கடைசியில் டேபிளில் சப்பாத்தியும் அதுக்குரிய மற்ற எல்லா விதமான கூட்டும் எல்லாமே என்ன செய்யும், அங்கே டேபிளில் இருந்தாதான் டேஸ்டாக நாக்கில் தண்ணி ஊறுற மாதிரி சாப்பிட்றவங்க சாப்பிட முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா அப்படி இப்படி பார்த்து தான் சாப்பிட முடியும். என்ன இது சாப்பாடா, இது சப்பாத்தியா? சரியா சமைக்கணும், சரியா அந்த இதெல்லாத்தையும் சேர்த்து செய்கிறது ஆண்டவர். அந்த வேலையை உங்களையும் என்னையும் செய்து கொண்டிருக்கிறார். சத்தமா கரங்களா சேர்த்து ஆண்டவர் மையப்படுத்துவான். ஆண்டவர் இன்னும் என்ன செய்யுங்க, உருவாக்குங்க, உம்முடைய போஜனமா என்ன மாற்றுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆலயத்தில் மேஜையில் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சமூகத்து அப்பத்து மேஜையில் சமூகத்து அப்பம் வைக்கப்படும். ஒரு நாள் தாவீது களைத்து போய் வருகிற சமயத்தில் பசியோடு வரும் பொழுது, அதாவது முந்தின ஏற்கனவே வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டதான அந்த சமூகத்து அப்பம் ஆசாரியன் இடத்தில் இருந்தது. ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அதை அவன் என்ன செய்தானா, கொடுத்தானாம். ஆகவே பசியோடு வருகிறதான ஜனங்கள், அவர்களுக்கு நீங்களும் நான் ஒரு போஜனமாய் மாற வேண்டும். கரங்களை வைத்து ஆண்டவர் மையப்படுத்தால். அல்லேலூயா. இங்கே நீங்கள் மேஜையிலே வைக்கப்பட்டு இங்கிருந்து நீங்கள் வெளியிலே போகிற சமயத்திலே அநேக ஜனங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு அப்பமாக நீங்கள் இருக்க, நல்ல ஒரு போஜனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு, நானே ஜீவ அப்பம், ஐ எம் த லிவிங் ஃபுட், பிரெட். அதாவது ஆகாரம். தமிழில் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படும், நானே ஜீவ ஆகாரம். அப்பம் என்று சொல்றதை விட, அப்பம் என்று சொன்னால் அது ஃபுட்டு தான். ஆனாலும் தமிழில் என்ன, அதாவது பிரெட் அப்படின்னு சொன்னால் அது வேற விதமாக புரிந்து கொள்வது. ஆகாரம் என்று சொல்வது என்ன? எல்லா கூட்டும் எல்லா விதமான சேர்ந்து ஒன்று. அதில் அப்பம் இருக்கும், அதே போல மட்டன் இருக்கும், இல்லைன்னா வேற எல்லாம் சேர்ந்த ஒன்று தான் ஆகாரம்
இயேசு சொன்னார், நானே ஜீவாகாரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மக்களுக்கு அதவர் he is a substance to feed the people. ஜனங்கள் போஷிக்கப்படத்தக்கதாக அவருடைய பசி ஆற்றக்கூடியதான நல்ல ஒரு போஜனமாய் இயேசு இருக்கிறார். ஆகவே தான் நாமும் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம திருப்தியா இருக்கிறோமே, ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமே. இன்றைக்கு ஆலயத்தில் வர சமயத்தில் இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை வார்த்தையாக இருக்கிற தேவன். அவருடைய வார்த்தை இல்லை என்ன இருக்கிறது என்றால் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ அப்பம், தேவனுடைய வார்த்தை ஜீவ அப்பமாக இருக்கிறது. இந்த ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுது அப்பம் மட்டும் இருந்தால் புரியுது, ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. ஜீவன் இருக்கணும். ஆகவே தான் நாங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், பைபிளை படிக்கிறோம். ஆண்டவரே ஜீவ அப்பத்தை தர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை தயார் பண்ணி விட்டு இந்த இடத்துக்கு வருகிறோம். தயார் பண்ணிட்டு வர்றோம், நிறைய தயார் பண்ணிட்டு வருவோம். ஆனால் கொடுக்கறது கொஞ்சம் தான் கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கொடுப்பதுக்கு, எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அல்லனா எல்லாம் உங்களுக்கு கொடுத்து எங்கேயும் கொடுக்கணும், கொடுத்துட்டு வீட்டுக்கும் கொண்டு போறது கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு என்ன செய்தான்? தன் சகோதரருக்கு என்ன செய்தான்? அங்கேயும் நல்ல சாப்பாடு கொடுத்தான். அவனுக்கு உணவை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு என்ன செய்தான்? அவர்களுக்கு தானியத்தை சாக்குகளிலே கொடுத்து அனுப்பினான். எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க? எத்தனை படிச்சிருக்கீங்க? நான் பைபிள்ல சொல்லியிருக்கு தான் சொல்லுவேன். அடுத்து வாசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் எடுக்க முடியாது. அதனால நீங்க பைபிள் படிச்சுட்டு வரணும். அதே போல இங்கே கிடைப்பது என்னவென்றால் உங்களுக்கு ரேமா. ரேமா என்றால் சமைக்கப்பட்ட உணவு, தயாரிக்கப்பட்டதான செய்தி, வார்த்தை, தூது. அது உங்களுக்கு போஜனமாக இருக்கிறது. திருப்தியோடு கர்த்தரோடு பேசினார், ஆண்டவர் பேசினார் என்று திருப்தி அடைந்து போவீர்கள். அது மட்டுமல்ல, உங்க வீட்டில் இருக்கிறது சாக்குகள் அப்படி மூடி வச்சிட கூடாது. இது சாக்கு மூட்டை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்யறாண்டா, இது அல்லாம எக்ஸ்ட்ராவா என்ன செய்யறான்னு உங்களுக்கு கொடுக்கிறார் அல்லவா, இது எல்லாத்தையும் எழுதணும், குறிப்பு எடுக்க வேண்டும். குறிப்பு எடுத்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்ய வேண்டும்? அதை ஆராய வேண்டும். உங்கள் கையில் எல்லாரும் நோட்டு புஸ்தகம் கொண்டு வாங்க, ஒரு பேனா கொண்டு வாங்க, குறிப்பு எழுதுங்க. பாஸ்டர் நீங்கள் பாயிண்ட்ஸ் சொன்னா தானே குறிப்பு எழுத முடியும். உங்களுடைய பிரசங்கத்தில் பாயிண்ட்ஸே இல்லையே. என்னோட பாயிண்ட்ஸை 1, 2, 3ன்னு சொல்ல நேரம் இல்லை, அவ்வளோதான். நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? சில டைம் 10 இருக்கும், சில டைம் 25 பாயிண்ட்ஸ் இருக்கும், சில 100 பாயிண்ட்ஸ் கூட இருக்கும். ஆனால் அப்படின்னால்தான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் பாயிண்ட்ஸ் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதி எல்லாத்தையும் குறித்து கொண்டு எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும்? நீங்கள் தியானம் பண்ணணும், நீங்கள் அதை பார்க்க வேண்டும், நீங்கள் அது பிறகு என்ன செய்யுங்க, அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்புறம் நீங்களே சமைக்க கற்றுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்குமே அம்மா சமைச்சு ஊட்டிகிட்டு இருந்தால் அப்படி பத்தாது. அம்மா சமையலும் அப்பப்போ என்ன செய்யுங்க, வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் அமெரிக்கா போனோன்னா அந்த பிள்ளைங்க வாரத்தில் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லை 2 நாள் அங்கே சாப்பிட்டுட்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி அம்மா சாப்பாடு. அதே மாதிரி நான் அங்கே அம்மா இருக்கிற சமயத்தில் என்றைக்கோ ஊரில் போனேன்னா எங்கள் அம்மா சாப்பாடு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ போனால் அம்மா சாப்பாடு கிடைக்கும். அது நான் சமைச்சா வராது, வேறு இவங்க சமைச்சாலும் அப்படி வரல, அது யார் சமைச்சாலும் வரவே வராது. அம்மா சாப்பாடு தான். ஞாபகப்படுத்திட்டீங்களே பாஸ்டர் ஞாபகப்படுத்திட்டீங்களே, எங்கள் வீட்டில் போனால் சண்டையாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா சாப்பாடுங்கிறது அது வேற. இந்த ஐயா சமைக்கிறது வேற, அந்த ஐயா சமைக்கிறது வேற. இவர் சமைக்கிறது மாதிரி அவர் சமைக்க முடியாது, அவர் சமைக்கிற மாதிரி நான் சமைக்க. இந்த சாப்பாடு டேஸ்ட் வேற, அந்த சாப்பாடு டேஸ்ட் வேற. செல்வி மெஸ் சாப்பாடு வேற, ஸ்டார் மெஸ் சாப்பாடு. சபைக்கு சபை வேற வேறதான். ஆனால் அப்படின்னால எல்லா சாப்பாடும் நல்ல சாப்பாடு, அது நல்ல சுத்தமாக இருந்தால் நல்ல சாப்பாடு. அது கெட்ட பாக்டீரியா இருக்கக்கூடாது, அது சுகாதாரமாக இருக்கணும். தவறான உபதேசங்கள் இருக்கக்கூடாது, தவறான தியரி என்கிறது தமிழில் நம்ம பைபிளில் சொன்ன உபதேசங்கள் டாக்டரின்ஸில் குழப்பம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதுதான் இப்போ நம்ம சபையில் ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேசத்தில் கோளாறு வரக்கூடாது. சபையில் பிரசங்கம் பண்ணுகிறதான யாரை விட்டாலும் உபதேச கோளாறு வரவே கூடாது. செய்தி சுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அழகா மட்டும் இருந்தா போதாது, நல்லா அழகா பேப்பர்ல மூடி அழகா ஒரு பக்கத்துல பூக்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி டேபிள்ல வச்சிருக்கு. ஆனா கெட்டு போன சாப்பாடு. இல்லைன்னா அதுல என்னன்னா அதிகமா அஜினமோட்டோ போட்டிருக்கிறாங்க ருசிக்காக. சிலர் பிரசங்கத்துல பார்த்தீங்கன்னா சிரிப்பு காட்டுறதுக்கு, இல்லைன்னா ஜனங்கள் போர் அடிக்காம இருக்கிறதுக்கு கதையை சொல்லி பண்றாங்கன்னா அர்த்தம் என்ன? நிறைய உதாரணங்கள் இல்லை நிறைய கதைகள் அப்படியெல்லாம் சொன்னா அது பேர் அஜினமோட்டோ நிறைய போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் இல்லை, விஷயம் இல்லை, விஷயம் இல்லை. அதுதான் பொருள். விஷயம்னா இன்னொரு வார்த்தை தமிழ்ல சப்ஸ்டன்ஸ், அப்படிக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா விஷயம். விஷயம் அதாவது பிலாசபி. இது பிலாசபியை தான் இங்க சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். ஆகவே நம்ம பேசுறோம்னா செய்தியில் என்ன இருக்கணும்? தேர் மஸ்ட் பி சப்ஸ்டன்ஸ், விஷயம் இருக்கணும். விஷயம் இல்லாம பிரசங்கம் இருக்கக்கூடாது. பைபிள் ஸ்டடியில் பேசுறோம்னா அதுல விஷயம் இருக்கணும். அதை நீங்க நல்லா தயார் பண்ணி ஒரு ஜெபக்குழுவில் கூட நீங்க தயார் பண்ணி பேசினாதான் அதில் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இல்லைன்னா எளிமை நின்று வாயில வந்து உளரலாம். அருமையார்களே, ஆன அப்படின்னாலே என்னன்னா நீங்க பேசுறதுல கூட விஷயம் இருக்கணும். நீங்க பேசினா கூட அதுல ஒரு விஷயம் இருக்கணும். விஷயம் இல்லாம சும்மா பேசக்கூடாது. 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். கேட்க பிரயோஜனம் உண்டாக நல்ல வார்த்தை இருந்தால் அதை என்ன செய்யுங்கள்? பேசுங்கள். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அப்புறம் எது தகுதி? ஸ்தோத்திரம் செய்தலே தகுதி. தெய்வ பிரசன்னத்தை கெடுக்கக்கூடியதான பக்தி நயம் இல்லாத எந்த வார்த்தையும் உங்கள் சம்பாஷணைகள் இருக்கவே கூடாது. பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து பேசுறதுனால சபைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து பேசுறதுனால சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க வேணும். அந்த விதமா இல்லாமல் எதையோ உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசி கடைசியில நம்முடைய ஆவியில துக்கம்தான் வரும். இவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்ட்டு நம்ம பேசி முடித்த பிற்பாடு பாருங்க, ஒரு கலக்கம், ஒரு சமாதான குறைவு நம்ம இருதயத்தில் உண்டாகும். அப்படி நம்ம பேசவே கூடாது. எல்லாரும் நாவை அடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கவனமா பேசணும். நம்முடைய நாவு என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது காட்டு தீயை கொளுத்தக்கூடியதான நெருப்பு. அதுல இருக்கிற ஒரு தீக்குச்சி மாதிரி. அப்படினால நாவில் இருந்து வருகிற வார்த்தைகள்ல விஷயங்கள் இருக்க வேண்டும், பிரயோஜனமான இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு நல்ல பிரயோஜனமான ஒரு ஆளா மாற வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? சபைக்கு பிரயோஜனமான ஆளா மாற வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? We must become a very good object. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த இதை பார்க்குறீங்களே, இந்த பிரசங்க பீடத்தை பார்க்குறீங்களே, எவ்வளோ நாளாக வாங்கி வச்சிருக்கோம். இது எப்படி வந்தது? இட்ஸ் ஆப்ஜெக்ட். இது ஒரு பொருள். இதை செய்தவன் சரியாக இதை என்ன செய்ய நீளம் அகலம் எல்லாம் வைத்து சரியாக இந்த கூட்டு பொருள் கண்ணாடி என்பது எப்படி அது அப்படியே வரவில்லை. இதை கூட்டு பொருளாக இதுக்குள்ள இருக்க தயார். கண்ணாடி எப்படி வந்தது? அதுக்கு கூட்டு பொருள் என்ன தெரியவே தெரியாது. போய் படிச்சு பாருங்க, தெரியும். கண்ணாடி என்பது சும்மா மண்ணிலிருந்து தான் வந்தது, மண்ணிலிருந்து தான் வந்தது. ஆனாலும் அதுல இருக்கிற பௌதிக தன்மைகள் நிறைய இருக்கிறது. இந்த கண்ணாடியா இப்போ இருக்கிறதுக்கு மனுஷனுடைய அந்த கண்டுபிடிப்பு, அதை எப்படி அதை உருவாக்க வேண்டும் என்று அவன் கண்டுபிடித்து கண்ணாடியை கண்டுபிடித்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக நானும் நீங்களும் உங்களுக்கு வீட்டுக்கு உபயோகமான ஒரு நபராக இருக்க வேண்டும். வீட்டுக்கு உபயோகமான ஒரு நபராக இருக்க வேண்டும். ஒரு டெட் பாடி ஆயிட்டோம்னா நம்ம தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நம்ம ஒரு டெட் பாடி, அதுவும் ஒரு பொருள் தான், உபயோகமற்ற பொருள். நாம் உபயோகமுள்ள ஒரு பொருளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உபயோகமான பொருளாய் நாம் இருப்பதற்கு நம்ம 2 தன்மை தேவை. we need a body and the person. அதாவது அந்த பாடிக்குள்ள இருக்கிற பர்சன் தான் மிக மிக முக்கியமான நபர். the soul. நம்ம எப்படிப்பட்டது அந்த பர்சனாலிட்டி, நமக்குள்ள இருக்கிற ஆழத்துவம் எப்படிப்பட்டதான் நிலைமையிலே நாம் ஆழத்துவம் உள்ளவங்களா இருக்கிறோம், பர்சனாலிட்டி தன்மை உள்ளவங்களா இருக்கிறோம். நமக்குள்ளே என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கிறது என்கிறதை பொறுத்து தான். ஹல்லேலூயா. சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? எத்தனை பேர் புரிஞ்சது? ஹல்லேலூயா. ரோமர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தில் 12 அதிகாரம் இதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, I say to everyone among you not to think more highly himself than he ought to think, but to think so as to have sound judgment as God has allotted to each a measure of faith. அவனவனுக்கு அளிக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே எண்ண கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவனுக்கு அளிக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே எண்ண கடவன். விசுவாச அளவு. அல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாச அளவின்படியே எண்ண கடவோம். ஹல்லேலூயா. விசுவாச அளவின்படியே எண்ண கடவோம். இப்போ அளவு இருக்குதா சொன்ன பாருங்க. உப்பு கொஞ்சம் போடணும், மிளகாத்தூள் தேவைக்கு போடணும். எல்லாம் தேவைக்கு இருந்தாதான் நல்ல சாப்பாடாக இருக்க முடியும். உங்களுக்குள்ள தேவையான இந்த சப்ஸ்டன்ஸ் நீங்க ஒரு சாப்பாடு மாதிரி போஜனமாக பயனுள்ள ஒரு நபராக மாற வேண்டும் என்ற உங்களுக்குள்ளே நிறைய கூட்டு பொருட்கள் தேவை. என்ன தேவை? கூட்டு பொருட்கள் தேவை. அந்த கூட்டு பொருட்கள் எவைகள் அப்படிங்கிறது நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இங்கே மெஷ், அதாவது உங்களுக்கு அளிக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே விசுவாச அளவு, அது எதை பற்றி அளவுகள் சொல்லியிருக்கிறது பாருங்கள். 6வது வசனத்தில் இங்கே பார்க்கும் பொழுது 6வது வசனம் பிரசங்கம். பிரசங்கம் அதாவது விசுவாச பிரமாணத்தின்படி என்ன செய்ய கடவன்? அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். தீர்க்க தரிசனம் அப்படிங்கும் பொழுது வரங்கள், வரங்கள். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய வரங்கள் தேவை. வரம் விசுவாசியா நம்ம இருக்கணும்னா, பயனுள்ளவளா இருக்க வேண்டும் என்றால் வரங்களை நாம் உடையவளா இருக்க வேண்டும். எத்தனை வரம் உண்டு? 9 வரம் உண்டு. ஆவியின் கனிகள் உண்டு, 9 வரங்கள் உண்டு. இதெல்லாம் கூட்டு பொருட்கள் நமக்குள்ள இருந்தா தான் நாம் மனுஷன். மனுஷன் சொல்றதை விட நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்க முடியும். பிரயோஜனமான ஒரு விசுவாசியா இருக்கணும்னா, பிரயோஜனமான ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வரங்களும் கிருபைகளும் கனிகளும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவா. இது அதாவது உப்பு சாரமிட்டு போனால் எதனால் சாரமாக? நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உப்பா இருக்கிறீர்கள், ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பிரயோஜனமா இருக்க வேண்டியவர்கள். பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று நமக்குள்ள என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும். எதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. நீ ஒன்றில் மீன் குழம்பாரு, இல்லைன்னா மட்டன் குழம்பாரு, இல்லைன்னா சாம்பார் ஆயிரு. ஆண்டவர் நம்ம பார்க்க நிச்சயம் ஒன்றில் அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. வெதுவெதுப்பா இருந்தால் நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா அவருக்கு பிரியமான பிரயோஜனமான ஒரு நபராய் நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒன்றில் அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். பக்குவமா இருக்கணும் அர்த்தம். அதனுடைய அர்த்தம் சூடா இருக்க வேண்டியது சூடா தான் இருக்கணும். அதாவது குளிரா இருக்க வேண்டியது குளிரா தான் இருக்கணும். ஐஸ்கிரீமை நீங்க நல்லா கொதிக்க வச்சு தந்தா எப்படி இருக்கும்? நல்லா மைக்ரோவன்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி அதெல்லாம் அப்படியே கொதிக்கிற கொண்டு வைக்கிறீங்க. என்னது கேட்டி ஐஸ்கிரீம். என்ன சொல்லுங்க? அப்படி தூக்கி மூஞ்சி அப்பிட மாட்டீங்க. அப்படி பண்ண முடியுமா? ஐஸ்கிரீம் வந்து மைக்ரோவன்ல பண்ணணும். ஐஸ்கிரீம் வந்து நல்ல சில்லா இருக்கணும். அதே வேளையில் சூடா இருக்க வேண்டிய ஒரு பொருள், சூடா இருக்க வேண்டிய ஒரு டீ போட்டு கொண்டு வந்தா டீ எப்படி இருக்கணும்? ஹாட்டா இருக்கணும். சில கடையில் குடிக்க போனா ஆறி போனது கொடுப்பான். பெரிய சண்டை வந்து நீயே வச்சுக்க அப்படின்னு போயிடுவான். அதனால பக்குவமா இருக்கணும். பக்குவமா இருக்கணும். எத்தனை பக்குவமா இருக்கணும் விரும்புறீங்க? எது உங்களுக்குள்ள இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும். எதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருக்கக்கூடாது. வேறங்களா சேர்த்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. வரங்கள் இருக்கணும், கிருபைகள் இருக்கணும், கனிகள் இருக்க வேண்டும். இது ஒண்ணும் இல்லைன்னா we are like a dead body. நம்ம ஒரு உயிரற்ற பொருளை போலத்தான் இருக்கிறோம். ஒரு உயிர் உள்ள ஒரு பொருளாக போஜனமாக நம்ம இருக்க வேண்டுமே தவிர ஒரு டெட் பாடியா இருக்கு. நீ உயிர் உள்ள பெயர் பெற்று எப்படி இருக்கிறாய்? செத்தவனாய் இருக்கிறாய். நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ ஒரு பிரயோஜனம், சபைக்கு ஒரு ஆதாயம் இல்லை என்றால் வெட்டி போடுங்கள் சொன்னாரு பாருங்க. ஆண்டவர் உங்களை பிடுங்கி எறிந்து விடுவார். நான் விரும்பினாலும் அவர் வைக்க மாட்டார். அதை நான் விரும்பலாம், இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னொரு 3-2 வருஷம் இருக்கட்டும், இல்லை இது இருக்கட்டும், பார்க்க அழகாக இருக்கிறது, அழகாக டெட் பாடி பார்க்கறதுக்கு அழகாக வச்ச பிரயோஜனமா கொண்டு வந்து அழகாக ஒரு பெட்டியில வச்சு அழகுக்காக வைக்க முடியுமா? முடியாது. என்கிறது போல நாம் பயன் உள்ளவனா இருக்க வேண்டும். எத்தனை பேர் பயன் உள்ளவளா இருக்க விரும்புறீங்க? ஒரு 10 பேருக்காவது பிரயோஜனமா இருக்கணும். ஒரு 50 பேருக்கு பிரயோஜனமா இருக்கு. இல்ல ஒருத்தருக்காவது பிரயோஜனமா இருங்க. மனைவியா இருந்து அந்த வீட்டில் இருக்கிறதான அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருங்கள்.
கணவனா இருந்தா அங்க பிள்ளைகளுக்கு மனைவிக்கு பிரயோஜனமா இருங்கள். சில மனைவி செத்த பிரேதம் மாதிரி இருக்கிறேன்னு திட்டுவாங்க. ஏன்? பிரயோஜனமே இல்லை. டெட் பாடி. நீ இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். சில அம்மா திட்டுவான் பாருங்க, ஒன்னை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம் வாங்க. காரணம் என்னன்னா, அம்மிக்கல்லாவது அரைக்கிறதுக்கு பயன்படும். இது ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வீட்டில் இடைஞ்சலா உட்கார்ந்துட்டு இருக்கோம். சபையில இடைஞ்சலா இருந்தா கர்த்தர் தூக்கி வீசுவார். குடும்பத்தில் இடைஞ்சலா இருந்தாலும் கர்த்தர் வைக்க மாட்டார். நல்லா யோசனை பண்ணிக்கிங்க. நம்ம பிரயோஜனமா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. வேகமான சில காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் உண்டு. நேரம் இல்லை என்பதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. ஆகவே அடுத்தது பாருங்க, 7வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது பணிவிடை. ரோமர் 12:7 வசனம் பணிவிடை. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் என்றால் அது ஊழியம் என்பது பணிவிடையை குறிக்கிறது. பணிவிடை செய்யணும். பணிவிடை செய்கிற சுபாவம் இருக்கணும். வீட்டிலையும் பணிவிடை செய்கிற சுபாவம் இருக்கணும். சபையிலையும் பணிவிடை செய்கிற சுபாவம் இருக்கணும். எந்த இடங்கள்லாம் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படிப்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அவர் அறையிலே அவர் ஒரு துண்டை, ஒரு சேலையை கட்டி கொண்டு சீஷருடைய பாதங்களை என்ன செய்தார்? துடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை கவனிச்சிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. அதனால கிருபை இருக்கு, வரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பணிவிடை செய்யக்கூடிய தாழ்மை இருக்கணும். ஊழியம் செய்யக்கூடிய தாழ்மை இருக்க வேணும். கால்களை கழுவக்கூடியதான தாழ்மை இருக்க வேண்டும். எப்படிப்பட்டதான வேலையும் செய்யணும். இவங்க மேடையில் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறீங்கிறதுனால இதாவது இந்த சபையில் என்னன்னா பெரியவன் தாழ்ந்தவன் சின்னவன் பெரியவன் எதுவுமே கிடையாது. இதில் ஒன்று இல்லைன்னாலும், ஒரு கூட்டு பொருள் இல்லைன்னாலும் சரியா வராது. சாம்பார் வைக்கிறது என்ற இஸ்ரவேல் ஜனங்கள் வெங்காயம் இல்லைன்னு அழுதாங்களே. நல்ல வேளை நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கு இல்லை இருந்தால் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வெங்காயம் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அன்னைக்கு வெங்காய பிரச்சனை வந்தது. ஏன்? சாம்பார் வைக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் வெங்காயம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது. அவங்க வெங்காயத்துக்கு அழுதாங்களா அப்படின்னு நம்ம இன்னைக்கு ரொம்ப கேவலமா பேசுறோம். அதனால ஒண்ணு இல்லைன்னா தான் தெரியும். சோத்திரம். எல்லாம் இருக்கு, வீட்டில் உப்பு மட்டும் இல்லை. சொல்லுங்க சகோதரிமார், சொல்லுங்க, சாம்பார் வைக்க முடியுமா? உப்பு இருக்கணும், புளி சரியா இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு சபை சிறப்பாக ஆசீர்வாதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான ஊழியம் செய்கிற ஆட்கள் சபைக்கு தேவை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். உப்பு சரியா இருக்கணும், புளி சரியா இருக்கணும். அந்த அறிவை கர்த்தர் கொடுக்கணும். அதுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. சமையல் பண்றேன்னு பண்ணுவாங்களே தவிர அறிவோடு பண்ண தெரியாது. எதை சேர்க்கணுமோ சேர்க்க வேண்டிய சரியா சேர்க்க தெரியாது. அப்படி நிறைய மனைவிமார் பெண்கள் இருக்கிறார்கள். அதே போலதான் ஊழியங்களையும் சரி, ஒவ்வொரு வேலை செய்கிற காரியத்திலையும் எதை எப்படி சரியா கிரமமாக சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. சும்மா ஏனோ தானோன்னு சமையல் பண்ணக்கூடாது, ஏனோ தானோ என்று சபையில ஊழியம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்வார்னா பிடுங்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை செய்கிற வீட்டில் சமைக்கிறதும் கர்த்தருடைய பணிவிடை தான். சபையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு செய்கிற பணிவிடை தான். சத்தமாக மையப்படுத்துங்க. சும்மா ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறது கர்த்தர் வைக்கவில்லை. ஆகவே சரியானபடி என்ன செய்யணும்? சரியா சமைக்கணும், சரியா கூட்டு பொருள் இருக்க வேணும். சபையில் ஆராதனை நடக்கணும்னா சரியா ஒவ்வொரு காரியங்களும் சரியாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது சரியா செய்யப்பட வேண்டியது அவசியம். அதை செய்கிறவங்க அதை செய்யணும். பலவிதமான ஊழியங்களை கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பலவித ஊழியங்கள், பலவித ஆளுகைகள் வைத்திருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து சரியாய் செயல்படும் பொழுதுதான் சபையாக இருக்கும். கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சபையில 27 டிபார்ட்மெண்ட் எனக்கு மனப்பாடமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27 டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த 27 டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாய் ஒவ்வொன்றும் சரியாக அது செயல்படவில்லை என்றால் இந்த சபையாக இருக்காது. அருமையானவர்களே, அந்த விதமாக நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு போஜனமாய் மாறணும். குடும்பத்துக்கு பிரயோஜனமான ஒரு போஜனமாய் மாற வேண்டும். இந்த சபைக்கு பிரயோஜனமான ஒரு போஜனமாய் மாற வேண்டும். நான் கர்த்தருக்கு பிரயோஜனமான ஆள் அப்படின்னு கர்த்தருக்கு எனக்கு பிரயோஜனமானவன் என்று கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? பார்த்து
சொல்ல வேண்டும். வேகமாக கடந்து போகிறேன். 8வது வசனத்தில் பாருங்க, 2 விஷயம் சொல்லி, ஒன்று கவுன்சிலிங், புத்தி சொல்லுதல், இன்னொன்று நிர்வாகம். கவுன்சில், புத்தி சொல்லுதல், அதே போல நிர்வாகம். சபையில் அது இருக்க வேண்டும். புத்தி சொல்லுகிறவர்கள் இருக்க வேண்டும், நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் இருக்க வேண்டும், நிர்வாக அமைப்பு இருக்க வேண்டும், கமிட்டி சரியா வேலை செய்யணும். புத்தி சொல்லுகிற ஆட்கள் ஒவ்வொரு ஜபக்குழுவிலையும் ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று தேவையான ஆட்களுக்கு புத்தி கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். சபையில் அது இருக்கிறதா? திருமணம் ஆனவங்களுக்கு சொல்லணும், ஆக வேண்டியவங்களுக்கு சொல்லணும், ஆக போறவங்களுக்கு சொல்லணும். பிரச்சனை வரும்பொழுது கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே நீங்க உங்க வேலை என்ன? நீங்களும் கவுன்சிலிங் கொடுக்கிற ஆட்களா இருக்கணும். ஆலோசனை கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். எத்தனை பேர் செய்ய போறீங்க? வராது இல்ல, வரவே வராது. நல்ல சப்ஸ்டன்ஸா மாறணும்னா, நீ நல்ல ஒரு ஆண்டவர் உன்னை கர்த்தர் நல்ல ஒரு போஜனமாய் கடைசியில பார்க்கணும்னா, மேலே மேடை மேலே பரலோகத்தில் கர்த்தர் உன்னை வருகையில கொண்டு போய் அவர் சன்னிதானத்திலே அவருடைய அந்த அந்த சமூகத்தப்பத்து மேஜையிலே உங்களை என்னையும் கொண்டு போய் கர்த்தர் வைக்க வேண்டும் என்றால் என்னன்னா, சத்தம் சரியா வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அதுதான் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிக்கும், ஜீவ பலியா என்ன செய்யுங்கள், ஒப்பு கொடுங்கள். அதுதானே முடியாது பாஸ்டர். என் குடும்பத்தை பார்க்கணும், என் சினிமா கொஞ்ச நேரம் பார்க்கணும், கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்கணும், அப்புறம் ஊர் சுத்தணும், இப்படி நிறைய இருக்கு, நான் சம்பாதிக்கணும். ஆகவே எப்படி நான் சபைக்கு பிரயோஜனம் இருப்பது, எப்படி நான் போஜனமாய் மாறுவது? ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா வரும், ஆமீன் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆமீன்னா ஒப்பு கொடுக்குற வார்த்தை, அல்லேலூயானா அது ஃப்ரீயா சொல்லிடலாம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் வந்திருக்கு சவுண்டு. அப்புறம் பாருங்க, மனிதரோடு தொடர்பு, த கனெக்டிங் வித் பீப்புள். 9, 10, 9, 10 வசனங்களை சொல்லி மனிதனோடு உள்ள தொடர்பு, மனிதனோடு உள்ள தொடர்பு, கனெக்டிங் வித் பீப்புள் ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். மனுஷன் அப்படின்னு சொன்னா சும்மா அப்படியே இருக்கிறது இல்லை. வர்றோமா, சபையில் வர்றோமா, முகத்தை பார்த்து சிரிக்கிறதே ஒரு கனெக்ஷன் தான். பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்றது, உம்முன்னு வர்றது, உம்முன்னு போறது, இந்த சபை உருப்படுமா? வீட்டில் கூட சில ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா உருன்னே வருவான், உருன்னே சாப்பிட்டுட்டு உட்காந்து அப்படியே உருன்னே சாப்பிட்டுட்டு உருன்னே போய் படுத்துட்டு உருன்னே போயிடுவான். மனைவிட்ட உட்காந்து பேசுறது இல்லை. எப்படி நீ சாப்பிட்டியா, என்ன பிள்ளைங்கிட்ட பார்த்து என்னப்பா நீ ஸ்கூலுக்கு போனே என்ன ஏது, நோ நோ கனெக்ஷன் அட் ஆல். வீட்டில் மனைவியோட தொடர்பு இல்லை, பிள்ளைங்களோட தொடர்பு இல்லை. இது என்ன ஜென்மோனே தெரியல. சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாத்துக்கும் மாற்றம் வந்தா தான் அது ஒரு நல்ல ஆப்ஜெக்டா மாறும். பிரயோஜனமான ஒரு கட்டிலாயிரு, இல்லைன்னு ஒரு மேஜையாயிரு, இல்ல ஒரு புல்பிட்டாயிரு, இல்ல ஒரு கீபோர்டாயிரு, ஏதா ஒன்னா இரு. நீ என்னவா இருக்கிற? டெட் பாடி. நீ செத்தவனா இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லக்கூடாது. நீ என்ன செய்யற? எனக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. பவுலை குறித்து கர்த்தர் அப்படி சொல்லுவார், பேதுருவை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லுவார், உங்களை என்னை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்ல. எத்தனை பேர் விரும்புறீங்க? சத்தம் ஒரு ஆமீன் மறுபடியும் சொல்லுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்றது, பி ஆக்டிவ், பி ஆக்டிவ். சுறுசுறுப்பாயிரு, சும்மா அப்படி இருக்கக்கூடாது. பி ஆக்டிவ். 13லிருந்து 15 வரையிலும் படிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில் பி யூஸ்ஃபுல், நீ பயன் உள்ளவனா, ஏதாவது நீ பிரயோஜனப்பட்டு கொண்டே இரு. 16லிருந்து 21 வரை படிக்கிற சமயத்தில் பி யுனைடெட், என்ன செய்? யுனைடெட், ஒற்றுமையாயிரு, ஏக சிந்தையோடு. கருத்து வேறுபாடுலாம் சும்மா சில ஒரே கருத்து வேறுபாடு தான். மனைவி விட்டு உட்கார்ந்து பேசினா மனைவியும் புருஷனுக்கு இடையில கருத்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து வாக்குவாதம், அப்புறம் சண்டை, அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி இல்லாமல் வீட்டில் என்னன்னா கருத்து வேறுபாடு இல்லாமல் விட்டு கொடுக்கிற தன்மையோடு பி யுனைடெட் டுகெதர் இன் த ஃபேமிலி, பி யுனைடெட் டுகெதர் இன் த சர்ச். சபையில் என்ன செய்யணும்? யுனைடெடா இருக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 11 2 காரியங்கள். முதல்ல என்னன்னா, நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே என்னன்னா அர்ப்பணித்து செயல்பட வேண்டிய காரியங்கள், அர்ப்பணித்து செயல்பட வேண்டிய காரியங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2 வசனங்கள்ல ஜீவபலியா என்ன செய்யுங்கள்? ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இங்க ஒப்பு கொடுக்க வேண்டியதான காரியங்கள் இங்கே ஒரு
3 3 6 2 8 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அப்படிதானா? 8 things, 7 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நமக்குள்ள நாம் என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பில் இருக்க வேண்டிய காரியங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே வாசித்தோம் நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 10 17 உள்ள வசனங்களிலே விசுவாசம் வரணும்னா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும், விசுவாசிக்கணும். பயனுள்ள உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும், தேவனுடைய வசனம் இருக்கணும். தேவனுடைய வசனம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன்னுடைய விசுவாசத்தின் அளவு அதிகமாகும். நீ மிக நேர்த்தியான ஒரு நபராக நீ மாற முடியும். யூ கேன் பிகம் ஏ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஆப்ஜெக்ட். நல்ல அழகான ஒரு பொருளாக, மகிமையான ஒரு பொருளாக, கர்த்தருக்கு பயனுள்ளதாக நீ மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நல்லா படிக்கணும் வசனத்தை. அடுத்தது மூன்றாவது, முதல்ல தேவனுடைய வார்த்தை அர்ப்பணிப்பு. மூன்றாவது, சிறப்பாக செயல்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 11:4 குறிப்பை எழுதி கொள்ளுங்கள். ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும். அப்போ விசுவாசத்தின் அளவு, faith is a substance. விசுவாசம் என்கிறது ஒரு பொருள். அந்த விசுவாசம் என்கிறது அது மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் பற்றி தான் இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற தேவனுடைய வார்த்தை தான் அது ஒரு மூலப்பொருள். அதை போல நீங்கள் அர்ப்பணித்து செயல்படுவது என்பது ஒரு மூலப்பொருள். அது மட்டுமல்ல, அர்ப்பணித்து செயல்பட்டால் மாத்திரம் போதாது, இன்னும் சிறப்பாய் செயல்பட வேண்டும், பெட்டரா செயல்படும். போன வாரத்தோடு இந்த வாரம் நல்லா இருக்கணும். நேற்றைக்கு செஞ்சதான சாப்பாடை விட இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும், சிறப்பாய் செய்ய வேண்டும் என்கிறதான அந்த சிந்தை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிற சமயத்தில் பிரியமாக வாழ்ந்து செயல்பட வேண்டும். சும்மா செயல்பட்டால் மாத்திரம் போதாது, சிறப்பாய் செயல்பட்டால் மாத்திரம் போதாது, அவருக்கு பிரியமாக வாழ்ந்து செயல்பட வேண்டும். கையை வைத்து ஆண்டவரே பிரியமாக வாழ்ந்து நான் செயல்படணும். நல்லா நம்ம பாடினா போதாது, நல்ல பிரசங்கம் பண்ணா போதாது, நல்லா சமைச்சா போதாது, நம்ம நல்லா ஊழியம் செய்தா போதாது. நம்ம என்ன கர்த்தருக்கு பிரியமா நான் செய்கிறேனா? பிரியமாய் வாழ்ந்து என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். பயபக்தியுடன் ஜெபத்துடன் செயல்பட வேண்டும். பயபக்தியுடன் ஜெபத்தோடு செயல்படுங்கள். ஆறாவதாக எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், தேவ சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். தேவ சித்தத்தின்படி செயல்படணும். எல்லாம் செய்யறோம், எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத தேவனுடைய சித்தத்தின்படியாய் செயல்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9 12 வரையுள்ள வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 9-12 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் 1 தான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வசனங்களை மாத்திரம் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11:9-12 வரையில் லட்சியத்தோடும் லக்கோடும் செயல்படுங்கள். லட்சியத்தோடும் லக்கோடும் செயல்படும். செய்வதற்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். நாம் செய்வதில் ஒரு லக்கம் இருக்க வேண்டும். கரங்களை சீத்தாண்டு மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13-18 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி சோதனைகள் வரும். அந்த சோதனையிலும் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெயித்து என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். மனமடி வாக்குவார்கள், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதன் மத்தியிலையும் நாம் என்ன செய்யணும்? அதை ஜெயித்து செயல்படுவது நிறுத்திவிடவே கூடாது. கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. செயல்பாட்டை தடுப்பதற்காக பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரே நம்ம சோதிச்சு பார்ப்பார். கர்த்தர் கொடுக்கிற சோதனையா இருக்கலாம், நம்ம செயல்பாட்டை நிறுத்தக்கூடாது. அது மாத்திரமல்ல, 9வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18-22 வரையிலையும் சொல்லி இருக்கிறபடி நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கையோடு செயல்படணும் சொல்லுங்க சத்தமா. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். எபிரேயர் 11:21 அந்த அதிகாரம் கடைசி வரையில நீங்கள் படிக்கிற சமயத்தில் பாடுகளை ஜெயித்து செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். நாம் அதையும் மத்தியிலேயும் என்ன செய்ய வேண்டும்? நாம் மேலே சொன்னபடி நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஓ ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒரு போஜனமாக மாறணும், நான் ஒரு போஜனமாக மாறணும். எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே ஒரு போஜனமாக மாறணும், உகந்த ஒரு பானமாக மாறணும், உகந்த ஒரு போஜனமாக மாறணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே நான் கர்த்தாவே நான் நல்ல ஒரு போஜனமா பக்குவப்படணும். ஆண்டவரே ஒரு பக்குவமான ஒரு பாத்திரமா மாற வேண்டும். ஓ ஹல்லேலூயா. பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. பயமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவாராக. பயனுள்ள ஒரு போஜனமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா எல்லா தேவ சமூகத்திலும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீர் ஏற்றுக்கொள்வீராக. என்னுடைய சரீரத்தை, ஆவி ஆத்துமா சரீரத்தை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். நான் தியாகமாய் செயல்பட ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லா தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்தவர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. உகந்த நம்ம ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல ஆராதனை. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கர்த்தர் கொடுத்த கிருபையான ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். பிரயோஜனம் உள்ள ஒரு போஜனம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு போஜனமாக விளங்கணும்ப்பா. என்னை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பொருளாய் ஆண்டவர் என்னை பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி. நல்ல ஸ்தோத்திரிங்க, நல்ல துதிங்க. ஒரு பரிசுத்தாவின் அபிஷேக பலம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த நேரத்தில் கர்த்தர் அதை செய்கிற
செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வியாதியோடு இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இயேசு சுகமாக்குகிறார், இயேசு சுகமாக்குகிறார். நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். நம்மை பயன்படுத்த நினைக்கிறவர் நம்மை பலப்படுத்தி தான் அனுப்புவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க, நல்ல துதிங்க. என்னை பயன்படுத்த நினைக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பலவீன கட்டுகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஒரு இரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி. மகிமை இறங்கட்டும். எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தரிடத்தில் விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஓ, அநேக ஜனங்களுக்கு நான் ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கேன். கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். கர்த்தர் அப்படி நடத்துகிறதற்காக நன்றி. பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் எங்களுடைய தலைமை போதகர் மூலமாக நீர் இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் சுகத்தோடு பலத்தோடு இருக்க, தாங்கள் செய்கிற பயணங்கள், பணிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தருவீராக. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ எல்லா தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துற. பல வருஷங்களாய், பல நாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரதை செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஏற்ற காலத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அப்படி செய்து உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும் ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.
எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையை நம்முடைய கரங்களை தருகிறோம், சபையின் மக்கள் நம்முடைய கரங்களை தருகிறோம். இன்றைக்கு வந்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஏற்கனவே ஜெபித்த ஜெபத்தை கேட்டுவிட்டு என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தாவுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு அனுப்புவீராக, ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். வருகிற அந்த ஒரு வார காலத்திலேயும் நம்முடைய பாதுகாப்பின் கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.